ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. நிறைய பேசணும், ஆனால் எவ்வளோ டைம் தெரில, இருந்தாலும் பேசுவோம், சரிங்களா? இப்போ தம்பி முதல் பேச்சு கன்னி பேச்சு ரொம்ப அழகாக பேசியிருந்தார். ஏன்னா நம்ம பரிகாரத்தில் அவர் சொல்லிட்டாருங்க, அதனால் என்ன சொல்கிறேன்னு தெரியல. பரவாயில்ல, இந்த மாதிரி தான் எல்லோரும் வளர்ந்து வரணும். ஏன்னா நம்ம கற்றுக் கொடுத்தவர் இந்த இடத்துல பேசும்பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதோட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதாவது வேண்டுமா? இதுதான் உண்மையான சந்தோஷம். ஒருத்தருக்கு கல்வியை கொடுத்துட்டு எப்போவுமே அந்த ஸ்டூடெண்ட் அடுத்த இடத்துக்கு போயிடுவார், வாத்தியார் அங்கே தானே இருப்பார். எனக்கு அங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய மாணவர் அடுத்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக ரொம்ப அழகாக பேசியிருந்தார். வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்கள் பெருசாக வளரணும். அடுத்த மேடையெல்லாம் சரளமாக பேசணும், பயப்படவே கூடாது. எப்போவுமே மைக்கை பார்த்து பயப்படாதீங்க. மைக்கும் நம்மளும் ஃப்ரெண்ட் ஆகிக்கணும். மைக்கும் நம்மளும் முதல்ல ஃப்ரெண்ட் ஆகணும். ஒரு அரசியல்வாதி மைக்கை பார்த்து பயந்தாருன்னா எம்எல்ஏ எம்பி ஆக முடியுமா? வாய்ப்பே இல்லை. மைக்கை பார்த்தா பயப்படக்கூடாது. மைக்கும் நம்மளும் ஃப்ரெண்ட் ஆகிக்கணும். அப்போ தான் அது நிறைய விஷயத்த நமக்கு கொடுக்கும். மைக் தான் கொடுக்கும். மைக்கு என்ன காரத்துவம் சொல்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்குறேன். ராகு, அதோட இன்னொரு கிரகம் சேரணுமே. எந்திரிச்சு வாங்க, கை தூக்குனவர். புதன் ராகு இல்லைன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? மீறான் கரெக்டாக சொன்னனால அவருக்கு 200 ரூபா பரிசு. கை தூக்கினார்ல, கை தூக்கி சொல்லணும்ல. சரி, நிறைய கேள்விகள் கேட்பேன், நிறைய பரிசு கொடுப்பேன். என்னோட கிளாஸ்லேயே தெரியும். கரெக்டாக பதில் சொன்னால் அவங்க போட்ட ஃபீஸை காட்டியுமே நான் கொடுத்த கிஃப்ட் தான் அதிகமாக இருக்கும். எந்த ஜோதிடனும் தன்னை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க, நமக்கு அது தெரியாது. இருந்தால் கொடுத்துருவேன், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். பதவி உயர்வு ஒருத்தர் கிடைக்கணும், என்ன பண்ணலாம்? பரிகாரம். ரொம்ப வருஷமாக பதவி உயர்வே கிடைக்கல, நான் என்ன சார் பண்ணலாம்? ஒன்றுமே செய்ய வேணாம். ஆசிரியர்களுக்கு சேர் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுங்க. வகுப்பு ஆசிரியர், ஒரு ஸ்கூல் ஆசிரியர், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியருக்கு சேர், உட்கார்ற சேர் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். சிம்பிளான பரிகாரம் தான், ரொம்பலாம் பெருசாக சொல்லலை. 50,000க்கு பரிகாரம் சொல்லலை, வெறும் 1000 ரூபாய்க்கு தான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். சேர், ஒரு சேர் 500 ஆனால் 2 சேர் வாங்கி கொடுங்க. அந்த சேரில் அந்த ஆசிரியர் உட்கார என்ன ஆகுங்க? கண்டிப்பாக இந்த பதவி உயர்வு கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு அழகான பரிகாரம் தான். சரி, ஓகே. இப்போது பதவி உயர்வு விட்டுட்டோம். ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது சார். எனக்கு எப்போ பாரு ஆஃபீஸில் எவனா ஒருத்தன் 7:30 இருக்கான் சார். காலையில் அடைஞ்சாலும் 7:30, அவன் மூஞ்சில் முழிச்சாலும் 7:30. அவனுக்கு என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னு நமக்கு நிறைய சிந்தனை இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 2 பச்சை மிளகா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. 2 பச்சை மிளகா மட்டும் ஆஃபீஸ்க்கு காலையில் எடுத்துகிட்டு போங்க. சாயந்தரம் வரும்போது இந்த பச்சை மிளகா தூக்கி ரோட்டில் போட்டிருங்கன்னு இருப்பேன். ஆனால் இப்போ அதை காட்டி இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். ஒன்றுமே வேண்டாம். காஞ்ச வர மிளகா இருக்குது பார்த்தீங்களா? பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இருக்குல்ல, 6 மிளகா எடுத்துகிட்டு போங்க. அந்த கேபினில் இருக்கக்கூடிய யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாரோ அவரோட பேரை அந்த பேப்பரில் எழுதி அந்த பச்சை மிளகா மடித்து கரெக்டாக 3 ரோட்டில் போட்டுருங்க. 3 ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல போட்டுருங்க. அவர் பிரச்சனையே பண்ண மாட்டார். இது எல்லாமே கிரகம் ஒத்து போகும். காகிதத்தை ஒரு கிரகமாக எடுத்துங்க, மிளகாயை ஒரு கிரகமாக எடுத்துங்க, ரோடை ஒரு கிரகமாக எடுத்துங்க, உங்கள் வேலையை ஒரு கிரகமாக எடுத்துங்க. இப்போது எவ்வளோ சிம்பிளான பரிகாரம் பாருங்கள். சின்ன சின்ன விஷயந்தான், அதை அழகாக மாற்றிடலாம். ஒன்றும் இல்லை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்கும். ஐயா பேசுனீங்கன்னா நான் பேச மாட்டாங்க ஐயா. இதெல்லாம் தேட்டாலும் கிடைக்காது, நிறைய பொக்கிஷங்கள். என்னன்னா, ஒருத்தர் கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வரும் வீட்டில். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சிகப்பு அவளை முத்தத்தில் கட்டுங்கன்னு சொல்லியிருப்பேன். சிகப்பு அவள் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மஞ்சள் துணியில் போட்டு வீட்டினுடைய நிலவாசலில் கட்டுங்க. கணவன் மணி பிரச்சனை சரியாயிரும்.
இதெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி கண்ட பரிகாரம். என்ன ஏன் இதை திருப்பி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் முட்டாள்தனமாக ஒரு சேனலில் ஒரு 25 வீடியோ பேசியிருந்தேன். இப்போ அந்த வீடியோவை அந்த சேனல் எடுத்துட்டாங்க. மக்களால் பயன்பெற முடியல. அந்த சேனல் வந்து நான் இப்போ அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க. அந்த சேனல் பேர் சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் நான் இனிமேல் மறுபடியும் அந்த பரிகாரத்தை சொன்னால் தானே மக்கள் பயன்பெறுவாங்க. இல்லை, கண்டிப்பாக புக்கு 1008 தாந்திரிக பரிகாரங்கள் புக்கு போட்டுட்ருக்கேன், எழுதிட்டுருக்கேன். கண்டிப்பாக அது மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆகுனே சொல்லலாம். இது சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி தான் தாந்திரிகம்லாம். ஏன்னா ஜோதிடத்தை மீறிய ஒரு விஷயம் தான் தாந்திரிகம். இதை எப்போ எல்லோரும் உணர்ந்துட்டீங்க. நம்ம சொல்ல கணவன் மனைவிக்கு அவளை வந்து முத்தத்தில் கட்டுங்கன்னு சொல்லிட்டேன். சரி, என் பொண்ணு வாழலை, கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா மறுபடியும் கணவர்கிட்ட சேர்ந்து வாழணும். கணவர்கிட்ட சேர்ந்து வாழணும். இது எப்படி சார், என்ன பரிகாரம் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தாங்க. உங்கள் பொண்ணை கிழக்கு பார்த்து உட்கார வச்சு மஞ்சள் நீரில் 9 வெள்ளிக்கிழமை குளிப்பாட்டுங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு செவ்வாழை பழத்தை முருகனுக்கு வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட சொல்லுங்கள். செவ்வாய் வரையில் கண்டிப்பாக அந்த பொண்ணு மறுபடியும் அங்கே வாழ போயிடுவா. இதெல்லாம் வந்து அடிக்கடி கோல்டன் ரூல்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல, இது கோல்டன் ரூல்ஸுக்கெலாம் மீறி டைமண்ட் ரூல்ஸு. வைரம் கிடைக்காது. ஒன்றும் இல்லை, இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன் இந்த மஞ்சள் நீரில் குளிக்க வைக்கிறோம்? செவ்வாய் குரு சேர்ந்தால்தானே மாங்கல்யம். செவ்வாய் குரு சேர்ந்தால்தான் மாங்கல்யம். அப்போ தான் சுக்கிரன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உள்ளே வரணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ இது வந்து அந்த பொண்ணுக்கு, சரி சார் என் பையன் வந்து பொண்ணோட வாழலை, வீட்டுக்கு அந்த பொண்ணோடய வாழலை, திருமணம் ஆயிடுச்சு, ஒரு 30 நாள் ஒரு 6 மாதம் வாழவே இல்லை சார், என்ன சார் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலை சென்று ஒரு அகண்ட தீபம், பெரிய தீபம் வாங்கி மேற்கு பார்த்து ஏற்றிட்டு வாங்க. திருவண்ணாமலையில் ஒரு பெரிய தீபம் ஒன்று வாங்கி, நல்லெண்ணெய் தீபம், அது மேற்கு பார்த்து அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக மீண்டும் அந்த பையனும் அந்த பொண்ணு ஒன்று சேருவாங்க. சின்ன பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலை எல்லாராலையும் போக முடியாது சார், எல்லாராலையும் திருவண்ணாமலை முடியாது, எனக்கு 500 கிலோமீட்டர் இருக்குது, 600 கிலோமீட்டர் இருக்குது, நான் ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் செய்ய வேணாம். அகல் விளக்கில் பச்சை பாசி பயிரை போட்டு தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் தான், சரிங்களா? என்ன நாள்லாம் கிடையாதுங்க, நம்ம ஏற்றுற நேரம் தான் நல்ல நேரம். பசிக்கிற போது நான் இந்த ஓரையில் தான் சாப்பிடுவேன்னு யாராவது சாப்பிட்றீங்களா? எப்போ பசிச்சாலும் சாப்பிட்றீங்களா? பிரச்சனை எப்போ இருந்தாலும் அதுக்கு நம்ம பலன் தேடணுமா இல்லையா? அவன்தாயா ஜோசிக்காரன், நீ இந்த ஓரையில் சட்டை போடணும், இந்த ஓரையில் நீ சாப்பிடணும், இந்த ஓரையில் தூங்கணும்னு சொன்னால் இது சாத்தியமாகுமா? ஆகவே ஆகாது. அதான் என்ன சொல்லணும், அடிக்கடி சொல்லுவேன், யாரையும் யாரும் வாழ்கன்னு சொல்லாதீங்க. நான் வாழ வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும், என் நாடு வாழ வேண்டும், என் இல்லம் வாழ வேண்டும், என் உறவினர்கள் வாழ வேண்டும் சொல்லணுமே தவிர என் தலைவன் வாழ வேண்டும்னா அவன் வாழ்ந்துக்கிட்டே இருப்பான், நீ கீழே போயிடுவ. புரியுதுங்களா? இதுக்கு கை தட்டணும் சொல்லுங்க, வேணா ஆளுக்கு 50 ரூபா தர்றேன். ஓகே, ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னு சொல்லுங்க, கைத்தட்டல் தான். ஒரு கன்னி பேச்சு பேச வந்தால் கூட அவரை கைத்தட்டினீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் விஷயங்களை அள்ளி கொடுப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களா, ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே இந்த குழந்தை இல்லாமல் நிறைய பேர் பிரச்சனையில் இருப்பாங்க. சார் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன சார் பண்ணலாம்? நான் சொல்லியிருப்பேன், சென்னை பக்கத்தில் சிறுவாபுரின்னு ஒரு முருகன் கோவில் இருக்குது. இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலில் அந்த குழந்தை இல்லாத பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இன்னொரு குறிப்பு, 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் செஞ்சால் தான் இந்த பரிகாரம் பழிக்கும். என்னென்னா 3 கிலோ துவரம் பருப்பு கட்டி அந்த கோயிலை 10 சுற்று சுற்றி வரணும். அந்த பருப்பை சனின்னு சொல்லக்கூடிய மிகவும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தக்கூடியவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை நின்றுடும். 3 கிலோ பருப்பு, துவரம் பருப்பு 3 கிலோ, சரிங்களா? அதை வயிற்றில் கட்டி 3 தடவை சுற்றி வரும், 10 தடவை சுற்றி வரணும் அந்த கோயிலை. சுற்றி வந்து அந்த பருப்பை மிகவும் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, சரிங்களா?
இதில் இன்னொரு விஷயம், இந்த 30 வயசு நான் 35ன்னு சொல்லிட்டேன் சார், 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மெடிக்கலில் போய் டாக்டரை செக் பண்ணுங்கள். சார் எனக்கு குழந்தை பிறக்குமா பிறகாதா? தயவுசெய்து உங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறது என்னென்னா, ஜோசிக்காரன்ட்ட கொடுத்து 1 லட்ச ரூபா 50,000 கொடுத்து ஏமாறாமல் டாக்டரை போய் பார்த்து எங்களுக்கு பிறக்குமா பிறகாதா, அந்த தகுதி எங்களுக்கு இருக்கா இல்லையா, இந்த வடிவேல் கேட்பார்ல பேய் இருக்கா இல்லையா, எனக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுங்க. ஏன்னா 35 37 வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ரேர் தானே. ஆனால் நம்ம நிறைய நியூஸில் படிப்போம், 50லையும் குழந்தை, 55லையும் குழந்தை, 60லையும். ஆனால் அதெல்லாம் மிராக்கல். புரியுதுங்களா? இன்றைக்குள்ளே நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பிராய்லர் கோழி சாப்பிட்றீங்க. அதனால் இன்றைக்கி நிறைய, ஏன்னா இந்தியாவினுடைய பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக தான் பிராய்லர் கோழின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திட்டான். உண்மை அதுதான். நாட்டுக்கோழி சாப்பிட்டப்ப 10 குழந்தை பெற்றான், பிராய்லர் கோழி சாப்பிட்டப்ப ஒத்த குழந்தை தான் பெற்கிறான். அதுவும் இல்லை, என்னன்னா ஐடியில் போய் உட்காந்துடுறான், அங்கே உட்காந்துட்டானா உடல் சூடு. அப்போ இந்த இடத்துல கிரகத்து மேலே குத்தம் சொல்கிறதா இல்லை அவன் மேலே குத்தம் சொல்கிறதா? உணவு முறைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், இதுதான் உண்மை. இதில் ஜோதிடத்தில் ஜோசிக்காரன் எவனும் குழந்தை கொடுக்க முடியாதுங்க, பர்சனலாக கொடுத்தா தான் உண்டு. புரியுதுங்களா? சார் அங்கே போய் ஜாதகம் பார்த்து 4 குழந்தைன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன குழந்தையே இல்லைன்றீங்க. என்கிட்ட ஒரு அம்மா அந்த மாதிரி கேள்வி கேட்டுச்சு. நான் சொன்னேன், ஏம்மா இங்கே வாங்க, உங்கள் பிள்ளைக்கு குழந்தைன்ற அமைப்பே கிடையாது ஜாதகத்தில். அப்படி இருந்தால் இந்த பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண சொல்லுங்கள், அப்போ தான்ப்பா குழந்தைன்ட்ட. இப்போது இதில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துட்டு போனாங்க. அந்த பையன் என்கிட்ட வந்து பார்த்தார். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் குழந்தை பிறக்காது, நீங்கள் அந்த பொண்ணை விலகிறீங்க விட்டுட்டிங்கன்னா அந்த பொண்ணு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டேன். கோர்ட்டுக்கே போகாமல் 2 பேரும் மியூச்சுவலாக எழுதி டைவர்ஸ் வாங்கின மாதிரி எழுதிக்கிட்டு பிரிஞ்சாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இப்போ ஆம்பளை பிள்ளை இருக்குது. புரியுதா? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அந்த ஆண் ஒத்துக்கிட்டான்ல, அந்த மாதிரி ஒத்துக்குங்க. இல்லை எனக்கு ஒரே மணாளன் தான், நான் அப்படி இப்படின்லாம் பேச வேண்டாம். அடுத்த சந்ததியை உருவாக்கணும்னு நினச்சா இப்படி ஒரு முடிவெடுங்க. இல்லையா அமைதியாக விட்டுருங்க. எந்த ஜோசியத்தையும் நோட்டத்துக்கிட்டு போகாதீங்க குழந்தை இல்லைன்னு. இதுதான் ப்ராக்டிக்கல். புரியுதுங்களா? முதல்ல சார் அந்த ஆணுக்கு தகுதி இருக்கா, பெண்ணுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யாராவது திருமணத்துக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணுறீங்க? ஜோசிக்கார்ட்ட வந்து 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு பதிலாக 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போய் இந்த இவர் குழந்தை பிறக்குமா, இந்த பொண்ணு குழந்தை பிறக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜோசியத்தை போய் பொருத்தம் பாருங்கள். இன்றைக்குள்ள காலகட்டத்தை தான் நான் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஓப்பனாக இருந்துடணும். ஆனால் இன்றைக்கி 10 பொருத்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை கழிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு பொருத்தமே இல்லை, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு பொருத்தம் இல்லைன்றாங்க. நான் சொன்னேன் பொருத்தம் இருக்குது, கல்யாணம் பண்ணலாம், நல்லா இருப்பாங்க அப்படின்னு. பேரண்ட்ஸு சொல்கிறதே கேட்கல. இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கி இல்லைன்னு எங்கள் ஜோசியர் சொல்லிட்டார் சார், அதனால தான் இந்த பொண்ணை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அப்படியாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. போன வருஷம் அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த போன ஆகஸ்ட் மாதம் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு ஜனவரியில் முடிஞ்சிச்சு. ஆகஸ்ட் மாதம் கல்யாணமான பொண்ணுக்கு இப்போ எத்தனை மாதத்தில் இருக்குது? அந்த பொண்ணு 6 மாதமாக இருக்குது. ஆனால் இன்னும் அந்த பையனுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன ஒரு ஜோசியர் எங்கே இருக்குன்னு 2 குடும்பமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். இந்த கல்யாணம் ஆகும், அந்த பொண்ணுக்கு நான் தான் பொருத்தம் பார்த்தேன். அதெல்லாம் குழந்தை இருக்குமா, நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அழுதுகிட்டே இருந்தாங்க. அழுகாதீங்கம்மா, அந்த பிள்ளை அடுத்த மாதம் ஆயிரும். கல்யாணமான கரெக்டாக அங்கிட்டு 30 நாள்லேயே நாள் தள்ளி போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா ஸ்வீட்டோடு வந்துச்சு. என்னம்மா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன ஐயா எங்கள் பிள்ளை இந்த மாதிரி இருக்குன்னு. அந்த பொண்ணு என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிச்சு, எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் நான் உங்களுக்கு வந்து செயின் போடுவேன் சார் அப்படின்னுச்சு. உனக்கு ஆண் குழந்தை தான் பிறகு, நீ செயின்லாம் போடாத, போயிட்டு வா அப்படின்ட்டேன். என்னன்னா ஆசைகள் ஒன்று இருந்தாலும் இறைவன் எழுதின எழுத்துன்னு ஒன்று இருக்கும்ல. கிரகங்களை சரியான முறையில் யூகிக்க பழகிக்குங்க. யார் வந்தாலும் உடனே பிரசன்னம் போடுங்க. நானும் அண்ணாவும் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். ஒரு ஐயா வந்தார். அவர் ஜாதக நோட்டை பார்த்தாரு, நான் பிரசன்னம் பார்த்தேன்.
நான் பிரசன்னம் பார்த்து சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்துச்சு, அவர் நோட்டை பார்த்து சொன்ன விஷயமும் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு ப்ரூஃப் இங்கே இருக்குது, அவரே இருக்கார். ஐயா இருக்கீங்கல்ல, கரெக்டாக இருந்துச்சா? வாங்க. என்னென்னா அவருக்கு சொன்ன ஒரு பிரச்சனை, ஆனால் அவருக்கு அதை கேட்டு வரல. இந்த இடத்துல பாருங்கள், அவர் ஒரு தூதுவனாக தான் வந்திருக்காரு. யாருக்கு கேட்டு வந்தாருன்னு தெரில, ஆனால் ஒரு பெண்மணி கேட்டு வந்தார். அப்போது அவங்களுடைய நிலையை சரியான முறையில் நாங்கள் சொல்லிட்டோம். ரொம்ப ஒரு 5 நிமிஷம் தான் சொன்னோம். ஐயா இதுவே ரொம்ப சந்தோஷம்ட்டார். சொல்லுங்க ஐயா. என்கிட்ட நேற்று ஒரு ஜாதகம் கொண்டாந்தாங்க. அதில் அவருடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, இது என்ன எப்படின்னு சொல்லி நல்லாவுமா நல்லாவாதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னே எங்கள் குருநாதர் ராஜா சங்கர் ஐயா கிட்ட தான் ஒரு வகுப்பு எடுத்தாருங்க. கடகலக்கணம் யாராருக்கு கடகலக்கணம் இருக்குதோ அவங்க குடும்பத்தில் புற்றுநோய் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாருங்க. அது 100%க்கு 150% கரெக்டாக இருந்தது. 3 ஜாதகம் பார்த்தங்க, கடகலக்கணம் 3 பேர்த்துக்குமே அவங்க குடும்பத்தில் புற்றுநோய், கேன்சர். அது ஊர்ஜிதமாயிடுச்சுங்க. அது காப்பாற்ற முடியுமா முடியாதா, நல்லாமா நல்லாவாதா அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டாங்க. அவங்ககிட்டையும் கேட்டேன். கஷ்டம்தான்ட்டாங்க. அது உண்மைங்க. டாக்டர் கை விரிச்சிட்டாங்க, காப்பாற்ற முடியாது, எங்கே போனாலும் வைத்தியம் பண்ணாலும் காப்பாற்ற முடியாது, இறக்குற வரைக்கும் பார்த்துக்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதில் பாருங்கள், அவர் சொன்னார்ல கடகலக்கணம் அப்படின்னு, கடகத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகத்தில் சூரியனும் சுக்கிரனும் இன்னைக்கு கோச்சாரத்தில், புரியுதுங்களா? அப்போது நான் எப்படி இதை சொல்ல முடியுது? ஆயில்யத்தில் கிரகம் இருக்கு, வேஸ்ட்டு குப்பை, இதை நான் அப்படி சொல்ல முடியுமா? யூஸ் அண்ட் த்ரோ. இந்த பேனாவுடைய இங்கு முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய ஆயில் முடிஞ்சிருச்சு. இதுதான் விதி. ஆதிசேஷன்ல புரியுதுங்களா? நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். பாம்பு போய் புற்று கட்டுமா? கட்டுறது யார் கட்டுவா? கரையம் பார்க்க பெருசா சிறுசா? என்ன சொல்லுவாங்க? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அப்போ இன்னைக்கு சுக்கிரனையும் சூரியனை வச்சுதான் கதை, திரைக்கதை வசனம். நான் மட்டும் இல்லை, ஐயாவும் இருக்கார். 2 பேரும் இன்னைக்கு அந்த திரைக்கதை வசனம் டைரக்ட் பண்ணோம், அவ்வளோதான். அப்போ ஒருத்தர் நோட்டை கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னா முதலில் பிரசன்னம் பாருங்க. இன்னைக்கு கோச்சாரத்தில் கிரகம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு புதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரியனுக்கு புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கா, தூரமாக இருக்கா? ரொம்ப நெருங்கி இருக்கு. ஆனால் அது வெப்பக்கோளா இல்லை, அதை கூலிங்னு சொல்கிறோம் நம்ம. கல் நல்ல தடிமண், எவ்வளோ வெப்பத்தினாலும் தாங்கக்கூடியது. அதில் தான் இப்போ என்ன சொல்கிறான், 12 கிலோமீட்டருக்கு வைரம் இருக்குன்றான். 12 கிலோமீட்டருக்கு வைரம் எங்கே இருக்கு? புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை தான் தினப்பிரசன்னமாக பார்க்கணும். நீங்க ஜோதிடத்தை ஆழமாக கட்டம் பார்த்து சொல்பவன் ஜோதிடன் அல்ல. இன்னைக்கு நான் கட்டத்தை கொடுத்து என் ஜாதகத்தை பாருங்க அப்படின்னு சொன்னா, நான் உண்மையாக சொல்றேன், எனக்கு அவர் பலன் பார்த்தாருன்னா அந்த பலன் உண்மையாக இருக்காது. கோச்சாரம் மட்டுமே வேலை செய்யும். இதுதான் உண்மை. ஜோதிடத்தில் மட்டும் இல்லைங்க, தந்திரத்திலையும் அதான். யாருக்கு செவ்வாறாக இணைவு ஜாதகத்தில் இங்கே இருக்கவங்க, யாருக்கு செவ்வாறாக இணைஞ்சிருக்கு? ஐயோ பழனிக்கு போயிருக்கீங்களா? வீட்டுக்கு பக்கத்தில் காவல் தெய்வம் இருக்கா? காவல் தெய்வத்தை பார்த்துருக்கீங்களா? டெய்லி உங்கள் காவல் தெய்வத்தை பார்த்துருக்கீங்களா? வீட்டு பக்கத்தில் என்ன தெய்வம் இருக்கு? என்னங்க? தெய்வம் இல்லையா? தெய்வம் இல்லாத ஊர்லயா இருக்கீங்க? வீட்டுக்கு பக்கத்தில் காவல் தெய்வம்னு சொன்னீங்களே, என்ன இருக்குன்னு கேட்டேன்.
பெரியாண்டவர். சரிங்களா? அப்போ இவர் என்ன பண்ணோம்? செவ்வாய்ராகு இணைவு. பெரியாண்டவரையும் பார்த்துட்டு பள்ளியாண்டவரையும் பார்த்துட்டு வந்தால் லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிடுவார். புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் சந்திரன் சுக்கிரன் இருக்கா? சந்திரன் சுக்கிரன் இணைவு ஜாதகத்தில் இவங்க என்ன பண்ணிக்கிட்டா லைஃப்பில் ஜெயிக்கலாம்? ஒன்றும் இல்லை, சந்திரனை நம்ம நீர்னு சொல்கிறோம், சுக்கிரன் நீரா? ஐயா நான் நீ கம்மன் இருங்க, அவங்கள்ட்ட கேட்குறேன். ரெண்டுமே. அப்போ என்ன பண்ணணும்? என்ன பரிகாரம் பண்ணலாம்? அடிக்கடி போய் எங்கே குளிக்கணும்? கடலை காட்டி இன்னொரு இடத்துல குளிக்கணும், நீர்வீழ்ச்சியில் குளிக்கணும். மேல் நோக்கிய சந்திரன் நம் மீது விழும்போது சந்திரன் சுக்கிரன் கண்டிப்பாக யோகமாக செயல்படும். மேல் நோக்கிய சந்திரனா நம்ம மேலே விழுகும்போது, தலைன்றது சூரியனா, இங்கே விழும்போது என்ன ஆகும்? சூட்டு குறையிறது மட்டும் இல்லைங்க, செல்வாக்கு அதிகமாயிரும், கடன் அடைச்சிருவார். சரி, மேக்சிமம் எல்லாருக்கும் புதன் சூரியன் சேர்ந்துருக்கும் ஜாதகத்தில். இங்கே யாருக்கெல்லாம் புதன் சூரியன் சேர்ந்துருக்கு? ரைட். இல்லை ஒரு ஆள்கிட்ட கேட்பான், அம்மா உங்களுக்கு திருமணம் லேட்டாக நடந்துச்சா இல்லை குழந்தை லேட்டாக பிறந்துச்சா? ரெண்டுமே சீக்கிரமாக நடந்துருச்சு. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணீங்களா? கிடைக்கல. புதன் சூரியன் சேர்ந்திருந்தா ஒன்று திருமணம் லேட் ஆகும், இல்லை குழந்தை லேட் ஆகும். இது ரெண்டுமே சீக்கிரம் கிடைச்சா அரசு வேலை கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த புதன் சூரியன் சேர்ந்திருக்கவங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? சூரியன்றது கவர்மெண்ட்னு எடுத்துக்கிறோம், புதன்றதை கணக்காளர்னு எடுத்துக்கிறோம். அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஆடிட்டருக்கு உணவு தானம் பண்ணால் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். சரி, நம்ம ஜாதக ரீதியாக ஒவ்வொரு கிரகத்தையும் சேர்த்து வச்சு சொல்கிறோம். சுக்கிரனும் குருவும் சேர்ந்துருந்தா நமக்கு நன்மையா தீமையா? அது என்னங்க 50-50யா? உண்மையாக சொல்கிறேன், அசுரகுரும் தேவகுரும் சேர்ந்துருந்தா பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். பாதி பிரச்சனை நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, ரெண்டு பேருமே பங்காளி. ரெண்டு பேரும் அவன் சொத்தை இவன் எடுத்தாலும் பிரச்சனை, இவன் சொத்தை அவன் எடுத்தாலும் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த புதன் குரு சேர்ந்துருக்கிறவங்க, குரு ஸ்கூல் டீச்சர், சரிங்களா? ஆமாம், குரு சுக்கிரன் தான் சொல்கிறேன். குரு டீச்சர், சுக்கிரன் பெண். புரியுதுங்களா? அந்த டீச்சருக்கு, இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கவங்க டீச்சருக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க, லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம். இப்போ இதை நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஒன்றும் இல்லை, ஜாதகத்தில் நமக்கு எல்லாருக்குமே எல்லா விதமான கட்டங்களையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருப்போம். சார் நான் இந்த தசாபுத்தியில் இந்த பிரச்சனை அனுபவிக்கிறேன், அந்த தசாபுத்தியில் இந்த பிரச்சனை அனுபவிக்கிறேன்னு. தசாபுத்தி தான் ஒருத்தருக்கு வேலை செய்யும். நீ யாராக வேணாலும் இருங்க, நான் ஜோசியக்காரன், என்னால் அம்பானி ஆக முடியுமா நாளைக்கு? ஏங்க முடியாதுங்க, என்னால் முடியவே முடியாது. சிஎம் ஆக முடியுமா? முடியாது. பிரதமர் ஆக முடியுமா? முடியாது. ஆனால் தலை எழுத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியும். எனக்கு தெரிஞ்சு ஐயா ஒரு விளக்கம் சொன்னார். ஒருத்தர் இந்த ஊரில் பாதி இடத்த வாங்கி போட்டாருன்னு, ஆனால் அவரோட பையன் 500 கோடி கடன் வாங்கி கடனில் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விற்றுட்டாரு. ஏன்னா அந்த ஃபினிங் மில்லில் நான் போய் அங்கே ஒரு நாகர் கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் கேரளா பணிக்கர் வந்து கட்ட சொல்லிட்டாரு. அந்த கோயிலை எடுக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி வெளியே வந்தாங்க. நான் சொல்லிடுவேன் பேரை, ஆனால் என்னோடய கிளைண்ட்டு எந்த விஐபி கிளைண்ட்டோட பேரையும் நான் சொல்கிறதில்ல. அதே மாதிரி என் கல்யாணத்துக்கு அவங்க யாரையுமே நான் கூப்பிடலை. பர்சனலாக எல்லோரும் என்னை கூப்பிட்டு பார்ட்டி வச்சாங்களே தவிர ஏன் கூப்பிடலன்னு யாரும் கேட்கல. நான் சொல்லிட்டேன், சார் உங்களை கூப்பிட்றது பிரச்சனை இல்லை, என்கிட்ட நாளைக்கு உங்ககிட்ட ஒரு உதவி செய்ய சொல்லி கேட்பாங்க சார், அன்னைக்கு நான் செய்யலைன்னா தப்பாக போயிடும் சார், அதனால சார் நான் உங்களை கூப்பிடலன்னு. இது உண்மையா இல்லையா? அப்போது நம்ம பெரிய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதை வெளியில் காட்டிக்கவே கூடாது. நான் முதலமைச்சருக்கே ஜாதகம் பார்த்துருக்கேங்க, அதுக்காக நான் இவருக்கு பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய தரம் எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களை நீங்கள் வளர்த்திக்கணும், நீங்கள் பெரிய லெவலில் வளரணும் அப்படின்னா முதல்ல ரகசியங்களை காப்பாற்ற பழகுங்க. என் கூட இருந்த நண்பர்கள் தான் என்ன அறுத்தாங்க. ஐயா சொன்னார், நண்பர் நண்பர் நண்பர்னாரு. நண்பன் தான் ஒரு நாளைக்கு வச்சு செய்வான், என்ன அப்படி தான் செஞ்சானுங்க. அதனால சொல்கிறேன், புரியுதுங்களா? நான் நம்பினேன்,
நம்பிக்கைக்கு நல்ல ஒரு gift கிடச்சிது. சரியான பாடம். இறைவன் எனக்கு நீ யாரையும் நம்பாதேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் தான். பக்கத்தில் இருக்கவனை ஃப்ரெண்டாக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவனை கண்ணாம்பட்டையிலே ஒன்று வச்சிடணும். அவனை ஃப்ரெண்டாக்குனால தான்டா நான் இன்னைக்கு பள்ளத்திலே இருக்கேன்னு சொல்லணும். என்னன்னா அவன் தான் நம்மளை கிணத்துல தள்ளி விடுவான். ஏன்னா அவனுக்கு தானே தெரியும் நம்ம வளவு நெளிவு சொல்லிவிடலாம். நம்மளுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே யாருக்கு தெரியும்? நண்பனுக்கு தான் தெரியும். நண்பன்னா என்ன தெரியுமா? பேசுறியா, பழகுறியா, ஒரு வேளை சாப்பிட்றியா, ஜாலியாக வெளியில் ஒரு டூர் போகிறியா, அதோடு வச்சுக்க. உன் குடும்ப விஷயத்தை கூட ஷேர் பண்ணாத. செவத்தை பார்த்து பேசிட்டு போயிரு. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு காது கேட்கும். பிரபஞ்சத்துக்கு காது கேட்கும். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பாட்ட சைக்கிள் கேட்டேன். டெய்லி அழுவேன் சைக்கிள் கேட்டு. வாங்கியே கொடுக்கலையே. ஆனால் ஒரு நாள் எனக்கு சைக்கிள் தானாக கிடச்சிது. எங்கள் ஸ்கூலில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லார்ட்டையும் 1 ரூபா 2 ரூபான்னு கலெக்ட் பண்ணி 2300 வசூல் பண்ணி கொடுத்தேன். அந்த ஸ்கூல்லேயே அதிகமாக வசூல் பண்ணி கொடுத்தனால எனக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. ஒரு சின்ன விஷயம் தானே, ஆனால் அந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சுல. நானும் என் தாயாரும் எங்கள் வீட்டு மொட்டை மாடி நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரும். ஆனால் எங்கள் ஏரியாவில் கரண்டே போகாது. ஏன்னா ஆவின் பால் பண்ணை பக்கத்தில் தான் எங்கள் வீடு. கரண்டே போகாது. அப்போது நானும் எங்கள் அம்மா வந்து மாடியில் தூங்கும்போது சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா உன்னை ஒரு நாளைக்கு கார் வாங்கி கூட்டிகிட்டு போவோம்மா நான் அப்படின்னு. அது நடக்கிற அன்னைக்கு பார்க்கலாம் சாமி அப்படின்வாங்க. நீ கவலைப்படாதம்மா உன்னை கூட்டிகிட்டு போவோம்மா அப்படின்னுவேன். அது 15-20 வருஷத்துக்கு அப்புறமேலே ஒரு BMW ஒரு கிராண்ட் ஐட்டன்னு 2 காரில் கூட்டிகிட்டு போனேன் எங்கள் அம்மாவை. எதனால்? கடின உழைப்பு தான். நம்ம யாரை ஏமாற்றணும்னு நினைக்கிறோமோ கிரகம் நம்மளை ஏமாற்றிடும். யாரையுமே ஏமாற்றணும்னு முதல்ல நினைக்கக்கூடாது. சரி, இன்னொரு சில விஷயங்கள் பரிகாரம் தர்றேன். பணம் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது, சரிங்களா? ஒன்றும் இல்லை, வீட்டில் படி இருக்கு பாருங்க, ஒரு படி. அந்த படி நிறைய மஞ்சள் நிரப்பிக்கங்க. அந்த மஞ்சளில் சரிங்களா 11 ரூபாய் எண்ணி உள்ளே போட்டுருங்க. ஃபஸ்ட்டே படிக்குள்ளே உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஃபுல்லாக மஞ்சள் நிறச்சிட்டு மேலே ஒரு அன்னபூர்ணி சிலை வைங்க. அந்த படிக்கு அந்த தீபம் ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் உணவுக்கும் பஞ்சம் இருக்காது, பணத்துக்கும் பஞ்சம் இருக்காது. சிம்பிளான கான்செப்ட் தான். நான் சொன்னல, ஒன்றும் இல்லை, நீ கண்ணாடியோட வாட்சோட ஐயா நிலையஸ்தன் ஐயா மறைந்த உயர்தர் நிலையஸ்தன் ஐயா ரிப்பன் கட் பண்ணுன்னு சொன்னாருங்க. உண்மையாகவே அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான், நல்ல பரிகாரம். ஆனால் காசின்னு பாவம் அந்த மனுஷன் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு. இன்றைக்கி ஆளாளுக்கு காசிக்கு ட்ரிப் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அம்மா பாவம் தாலியை கொண்டே அடகு வச்சு காசிக்கு போயிருக்கு. நான் கேட்டேன், ஏம்மா போயிட்டு வந்து நீ நல்லா இருக்கியான்னு. இன்னும் அந்த நகை அந்த தாலியை திருப்ப கூட முடியல சார். ஏம்மா அப்படி சொல்லியிருந்தா நான் கூட உனக்கு ஒரு 10,000 கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு. சார் அந்த சார் சொல்லிட்டாரு, நான் போயிட்டு வந்தால் என் கர்மா கழியினார். இப்போ கழிஞ்சிருச்சா அப்படின்னு. பேங்க் லோனில் தான் சார் இருக்கோம், கஷ்டத்தில் இருக்கோம் சார்ன்றாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்படி யாரும் போய் பரிகாரம் எந்த தெய்வம் வந்து பண்ண சொல்லலைங்க. ஒரு கோவில் பரிகாரத்துக்கு அண்ணே சொன்னார், நான் மடப்புறம் போதும் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலையே. அந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க, அந்த கோயிலில் போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, நான் யாருக்கும் அப்படி சொல்லவே மாட்டேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்துட்டாலே ஒரே நிமிஷம் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், இங்கே வாங்க இப்படி தான் இருக்குது. 2 வார்த்தைக்கு மேலே பேச மாட்டேன். காலைல ஒரு நண்பர் வந்தார், 2 வார்த்தை தான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதை அப்படி பண்ணால் உங்களுக்கு மேரேஜ் ஆகும். ஆக்சுவலாக இதை நான் 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன் பார்த்தீங்களா, அப்போ அவருக்கு சொன்னேன். அவர் என்னையை பார்க்கணும் தான் இன்றைக்கி வந்து என்கிட்ட அதை கேட்டுட்டு போனார். உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த ஜோதிட கலையை ரொம்ப அழகாக நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. ஒரு மனிதனுக்கு வாக்கு பழிதான் ரொம்ப முக்கியம். ஜோதிடம் பார்க்கறது முக்கியம் இல்லை. ஐயாவுக்கு பல வருஷமாக வித்த தெரியலாம், வாக்குப்பள்ளியில் இருந்தால் தானே ஆள் வரும். ஐயா வந்து ஜாதகம் பார்க்கலாம் எல்லாருக்குமே, பட்டு பட்டுன்னு இது நடந்துச்சா சொல்லலாம். ஆனால் உனக்கு அடுத்து இதான் நடக்கும், நீ இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி அது நடந்தால் தானே ஐயாவை தேடி வருவாங்க. அதே மாதிரி தானே என்னையும் வாக்குப்பளிதம் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த நம்ம தொழில் எல்லாருக்குமே நடக்கணும், தொழில் சிறக்கணும் அப்படின்னா சனியினுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் உங்களுடைய செப்பல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுங்க, உங்கள் செப்பலை சுத்தம் செய்யுங்க, கண்டிப்பாக தொழில் நல்ல டெவலப் ஆகும். என்னைக்காவது சுத்தம் பண்ணியிருக்கீங்களா? உட்காந்து உங்கள் கையில் கழுவிருக்கீங்களா? ஏன்னா அதை செய்யும் பொழுதே பணம் வரும். யாரெல்லாம் தன் செப்பலை சுத்தம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக பணம் வரும். வரலைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஃபோன் பண்ணி.
சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி செய்வேன். ஆனால் இதில் என்ன பியூட்டினா, என்னுடைய செப்பல் வந்து தண்ணி ஊற்றினா வேஸ்ட் ஆயிரும். அதனால் என்ன பண்ண, சும்மா ஈர துணியை நினச்சிட்டு உட்காந்து தொடச்சிட்டு இருப்பேன். என் துணைவியார் கேட்பாங்க, இவ்வளோ பெரிய ஜோசியராக இருக்கு, என்ன உட்காந்து செருப்பு தொடச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ தான் சொல்லுவேன், இது பரிகாரமா அப்படின்னுவேன். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் எது பண்ணாலுமே அதில் ஒரு பரிகாரத்தோடு தான் பண்ணுவேன். அது யாருக்குமே தெரியாது. நான் அழகர் கோயில் அடிக்கடி போவேன். சித்திரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அழகர் கோயில் ரெகுலராக போயிடணும். கண்டிப்பாக அழகர் கோயில் போங்க, மதுரையில் தான் இருக்குது. அங்கே போயிட்டு வர உண்மையாக நல்லா தான் இருக்கேன். எவனோ ஒரு ஜோசிக்காரன் சொன்னான் நான் கஷ்டப்படுவேன்னு. அந்த ஜோசிக்காரன் எனக்கு தெரியும், ஆனால் அவன் கஷ்டப்படுறதை எப்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, பிரபஞ்சம் என்னை நல்லா தான் வச்சுருக்கு. கஷ்டப்படுறதுன்னா என்னங்க, யார் ஒருத்தர் இவன் கஷ்டப்படுவான்னு அவன் வாயிலன்னு சொல்கிறாங்களோ அவன் தான் கஷ்டப்பட போகிறான்னு அர்த்தம். என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. என்னுடைய விஷயங்களை இவ்வளோ நேரம் தம்பிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீ இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் வளரணும், இதை இப்படித்தான் செய்யணும், இந்த மாதிரி வா, 4 மீட்டிங் வா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. என்னன்னா என்ன தெரியுமோ அதை கொடுத்துட்டு போகணும். மறைந்த 2 ஞானிகள் கொடுக்காமையே போயிட்டாங்க. நானும் ராஜசங்கர் ஐயாவை தான் பேசிகிட்டு இருந்தேன். இவங்க இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டு போயிட்டாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. இப்போது ஒன்றும் இல்லை, தொழிலுக்கு ஒரு பரிகாரம் சொன்னோம். வீடு கட்டணும், இது எல்லாரோட கனவுங்க. வீடுன்றது எல்லாருடைய கனவு. செவ்வாயினுடைய தயவு இருந்தால் தான் சுக்கிரன் கிடைப்பான். எப்படி? செவ்வாயினுடைய தயவு இருந்தால் தான் சுக்கிரன் கிடைப்பான். ஜாதகத்தில் ஒன்று செவ்வாய் உச்சமாக இருக்கணும், இல்லை ஆட்சியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இதுவே சுக்கிரன் உச்சமாக இருக்கணும், இல்லைன்னா ஆட்சியாக இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருந்தால் தான் அவன் மண் வாங்கி வீடு கட்ட முடியும். இது உண்மையா இல்லையா? ஏன்னா இதை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம்? செவ்வாயை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். இந்த இடத்துல செவ்வாய்னா மண்ணுன்னு சொல்லிடுறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, வீடு அமையணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலும் செவ்வாய் தான். ஹாஸ்பிட்டலு செவ்வாய் தான். ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர், பெண் டாக்டர் சரிங்களா, அவங்களுக்கு அழகு சாதன பொருட்களை வாங்கி கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டிடுவீங்க. ஏங்க அந்த இடத்துல செவ்வாய் சுக்கிரன் தானே வேலை செய்யுது. சுக்கிரன் டாக்டர், அழகு சாதன பொருட்கள் சுக்கிரன் தானே. அதை டாக்டர் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? ஒரு லிப்ஸ்டிக்கோ, ஒரு வளையலோ, ஒரு தோடோ, ஏதாவது ஒன்று இதை நம்ம வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப நாளாக கட்டவே முடியலன்னு நினைக்கிற வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக பூஜை போட்டு வீடு கட்டிடுவீங்க. இதை நான் லேசட் இப்போ சொல்லி பரிகாரம் நடந்ததுங்க 4 மாதத்துக்கு முன்னாடி. எங்க போங்க ஏதாவது டாக்டருக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு சும்மா சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன். அவங்களும் அதை உண்மையோடு போய் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ பாலக்கால் கொண்டோமா சார், நாங்கள் பாலக்கால் எந்த டைம் போடலாம் அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு, வீடு கட்ட போகிறோம். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் இந்த இடம் வாங்கிட்டீங்க, ஓகே, வீடு கட்டுறதுக்கு லோன் இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட் கையில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். சார் 70 லட்ச ரூபா வச்சுருக்கோம். வீடு எவ்வளோ பட்ஜெட்டுன்னு கேட்டேன். சார் 2 கோடி ரூபா அப்படின்னாங்க. அப்போது எவ்வளோ கடன் வாங்க போகிறீங்க? 1.30 கடன் வாங்க போகிறீங்க. நான் என்ன சொன்னேன், 1.30 வாங்காதீங்க, 1 கோடி ரூபாயை இதில் பண்ணுங்க, டெபாசிட் பண்ணிடுங்க. இன்னொரு 30 லட்ச ரூபா ரெடி பண்ணி அடகு வச்சு டெபாசிட் பண்ணிடுங்க. 1 கோடி ரூபாய்க்கு மட்டும் வீடு கட்டுங்க அப்படின்னேன். 1 கோடி ரூபா லோன் வாங்குங்கன்னு சொன்னேன். வாங்கிட்டாங்க, வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மந்த்லி இப்போ 70,000 ரூபா வட்டி வருது. இஎம்ஐ 56,000 ரூபா. இந்த 70,000 ரூபா வட்டி எடுத்து அந்த 56,000 ரூபாய் கட்டிட்டா மீதி காசு வருமா? வீட்டோட மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாமா? நம்மளுடைய கிளைண்ட்டை நம்ம வாழவும் வைக்கணும், கஷ்டப்பட விடக்கூடாது. நம்மகிட்ட ஒரு வாடிக்கையாளர் வர்றாங்க அப்படின்னா, சார் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் தோத்துட்டு நம்மகிட்ட வருவாங்க. ஒவ்வொரு வேலைக்குமே பணம் தான் சார். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு எந்திரம் பண்ணணும் அப்படின்னாலும் 500 ரூபாய்க்கு ஒருத்தர் எந்திரம் விற்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கான என்ன பலனோ அதான் கிடைக்கும். 5,000 ரூபாய்க்கு ஒரு எந்திரம் விற்றா அதுக்கான பலன் கிடைக்கும். 50,000 ரூபாய்க்கு ஒரு எந்திரம் விற்றா அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு எந்திரம் விற்றா அதுக்கான பலன் கிடைக்கும். என்கிட்ட ஒருத்தர் கோவாவில் இருக்கக்கூடிய கேஷினோ தெரியுமா, கப்பலில் விளையாடுவாங்களே சூது, இந்த சூது விளையாடணும் சார். அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, சார் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி தொலைச்சிட்டேன். எப்படிங்க 10 கோடி? ஏன்னா 10 கோடி இருந்தால் மாதம் 7 லட்ச ரூபா வட்டி வாங்கி நான் பாட்டு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பேன். இப்படி பண்ணிட்டே அப்படின்னு நான் கேட்டுட்டு அவர்கிட்ட சொன்னேன், இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னேன். நான் ஒரே தடவை மட்டும் போகிறேன் சார், 5 லட்ச ரூபா தான் கையில் இருக்குது அப்படின்னாரு.
சரி போங்க. அப்போ தான் அவர், சார் நான் என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாரு. எனக்கும் ஒரே சிந்தனை, என்னத்தரா சொல்கிறது இந்த ஆளுக்கு அப்படின்னு. அவர் அனுச நட்சத்திரம். அவர் அனுச நட்சத்திரம். 2வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? கேட்ட நட்சத்திரமா? போர் நடந்த நட்சத்திரமா? மகாபாரத போர் உருவாகிய நட்சத்திரமா? அப்போ தான் சொன்னேன், மகாபாரத புக்கு அதை வாங்கி கையில் வச்சுட்டு போய் விளையாடுங்கன்னு அடி பட்டையை கிளப்பி 1 கோடி சம்பாரிச்சிட்டு வந்துட்டார். எனக்கு வந்து 10 லட்சம் கொடுத்தாரு. இது உண்மை. என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம் பாருங்கள். 2வது நட்சத்திரம் தானே நம்ம இயக்கியிருக்கோம். அந்த கேட்ட நட்சத்திரத்திலே மகாபாரத போர் அடங்கிடும். உண்மை தான். ஒவ்வொருத்தரையும் பார்த்துங்க, இந்த போரில் அவங்க நட்சத்திரத்தை பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லும். ஐயா மைக்கெல்லாம் தர முடியாதுங்க ஐயா, நாளைக்கு தாங்கய்யா. சரியா? என்னங்க திருமண தடை? கரெக்டான கேள்வி. இதை இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒன்றும் இல்லை, திருமண தடை ஆகலை. ஒரு ஆணுக்கு திருமண தடை அப்படின்னா ஒவ்வொரு, நல்லா கேட்டுங்க, வெள்ளிக்கிழமையிலையும் சரிங்களா, கஸ்தூரி மஞ்சள் அரைச்சி ஆணினுடைய பாதத்திலையும் உள்ளங்கால்லையும், ஆணினுடைய பாதத்திலையும் உள்ளங்கால்லையும் வச்சுட்டு குளிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக திருமண தடை சரியாயிரும். ஆணினுடைய பாதத்திலையும் இந்த உள்ளங்கையிலையும் தேய்க்கணும். ரைட்டு லெஃப்ட்டுலாம் கிடையாது, இருக்கிறதே 2 கால் 2 கை தான் சரிங்களா. இதை தேய்ச்சிட்டு அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர உரையில் சரிங்களா. இதை செஞ்சால் சீக்கிரம் திருமணம் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிகாரம். அதுக்கடுத்து ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் உரையில் சரிங்களா, செவ்வாய் சம்மந்தப்பட்ட பொருளில் நம்ம மாதுளை எடுத்துக்கலாமா? இந்த மாதுளை ஜூஸை செவ்வாய் உரையில் குடிச்சிட்டு வாங்க. ரொம்ப பெருசால பரிகாரம் கொடுக்கல, சின்ன சின்ன பரிகாரம் தான் தர்றேன். இந்த மாதுளை முத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முத்துனாலே சந்திரன் தான். அது உள்ளே இருக்கக்கூடிய முத்து சந்திரன். மென்னா நீர் வருமா? மென்னா நீர் வரும். அப்போது நீர் சுரக்கணும் அப்படின்னா, ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு செவ்வாய் ஓரையில் மாதுளம்பழம் சாப்பிட்டு வர சொல்லுங்கள். 11 வாரம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இந்த பையனுக்கும் அதுதான் சொல்கிறேன். சுக்கிரன் சொல்லக்கூடிய 6 வாரம் இந்த பையனுக்கும் இந்த மஞ்சள் தடவிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு வரன் அமையும். கேளுங்க ஐயா. ஆமாங்க, சரி சொல்லுங்க. என்னங்க தீராத நோய்? ஐயா தீராத நோயினே பேர் வச்சிட்டீங்க, தீராத நோய். ஆனால் ஒரு சில ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நோய்க்காரங்க நம்ம சொல்லிடுறோம். ஆனால் நோய் யாரால் வரும்? செவ்வாயால் தான் வருமா? செவ்வாயினால தான் வருமா? சனியா? ராகு கேதுனால தான் நோயே வரும். செவ்வாய்க்கு இங்கே வேலை இல்லை, சனிக்கு இங்கே வேலை இல்லை. செவ்வாய்க்கும் பரவாயில்ல, செவ்வாய்க்கும் இங்கே வேலை இல்லை, சனிக்கு வேலை இல்லை. ஆனால் ராகு கேதுனால தான் நோய் வரும் சரிங்களா. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ராகு கேதுல பிறந்துருது, திருமண தடைன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் அந்த குழந்தைக்கு தான் முதல்ல நோய் அஃபெக்ட் ஆகும். நல்லா பாருங்கள், ஜாதகத்தில் ராகு கேது யாருக்கெல்லாம் இருக்கோ உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ ராகு தேசை வந்தால் என்ன சொல்லிடுறோம்? ஸ்கின் பிரச்சனை இருக்கான்னு கேட்குறோமா இல்லையா? ஆமாம் சார், இப்போ தான் சார் என் கையில் வந்துச்சு அப்படின்னா. இது இப்போ வரல ராஜா, அந்த தசாபதி வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கோம். இதுதான் ராகு தசையினுடைய அறிகுறி. அது மாதிரி தான் ஒரு நோய்க்கு ராகுவை சந்தம் என்ன பண்ணணும்? துர்க்கைக்கு என்ன விளக்கு போடணும் தெரியுமா? இது வரைக்கும் யாராவது போட்டிருக்கீங்களா இந்த விளக்கு? துர்க்கைக்கு நல்லா கேட்டுங்க, குங்குமப்பூவில் விளக்கு போடணும். குங்குமப்பூவில் விளக்கு போடணும். நல்லெண்ணெயில் குங்குமப்பூ போட்டு விளக்கு போட்டால் தீராத நோய்க்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும், சரியாயிரும். எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம். நம்ம குங்குமப்பூவை காஸ்ட்லின்னு நினச்சிட்ருக்கோம்ல. ஆனால் நிறைய பிராமின் வீட்டில் குங்குமப்பூவில் தீபம் போடுவாங்க. எதுக்காகன்னு தெரியுமா? குளம் தலைக்கிறதுக்கு தான் குங்குமப்பூ. குழந்தை வெள்ளையாகிறதுக்கு இல்லை. புரியுதுங்களா? ஐயா குங்குமப்பூ இவ்வளோதான் கிடைக்கும் டப்பால. அதை வாங்கிட்டு நல்லெண்ணெயும் பஞ்சுதிரியும் போட்டு அதுக்குள்ளே 2 குங்குமப்பூ எடுத்து போடணும் எண்ணெயில், சரிங்களா?
இது ஒன்று. தீராத கடன் பிரச்சனைக்கு தோர தீபம் போடுங்க. என்னங்க 52 வாரம், ஒரு வருஷம் செவ்வாய்க்கிழமையில போடணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நமக்கு எப்போவுமே வீட்டில் ஒரு தீராத பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த சந்தில் போனாலும் பிரச்சனைடா, எங்கிட்டு போனாலும் பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்குது. என்ன அப்படின்னா, கால பைரவருக்கு சாத்துக்குடி தீபம் போடுங்க. கால பைரவருக்கு சாத்துக்குடி தீபம் போடுங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி நான் கொடுத்த எல்லா பரிகாரமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ள பரிகாரங்கள் தான். என்னங்க? தீராத கடன் நிவர்த்தி கால பைரவர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லோரும் தேங்காய் தீபம் போடுவீங்க, பூசணிக்காய் தீபம் போடுவீங்க, இது கூட சாத்துக்குடி தீபம் கூட பரவாயில்ல. ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. முறுக்கு மாவு நம்ம இருக்குது பார்த்தீங்களா, பச்சரிசி மாவு பிசைஞ்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. கண்டிப்பாக தீராத கடன் பிரச்சனை தீர்ந்துடும். இது கால பைரவருக்கே ஒரு ஸ்பெஷலு. இல்லை அப்படின்னா பச்சரிசியால் முறுக்கு செஞ்சு முறுக்கு மாலை போடுங்க, கடன் அடையா. இப்போ நாய்க்குட்டி முறுக்கு சாப்பிடாதா? நல்லா சாப்பிடும். நறுக்கு முறுக்கு நல்லா திங்க. எங்கள் வீட்டில் இருக்க நாய்க்குட்டிலாம் முறுக்கு சாப்பிடுது. சரிங்களா? அதனால் ஒரு சில பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜோதிடம் ஒன்று சொல்லும், ஆனால் தாந்திரிகம் இதையே காட்டி வழியை காட்டும். விநாயகர் மாதிரி தான், முருகன் மாதிரி கிடையாது. நான் விநாயகர் மாதிரி. என்னென்னா, எங்கள் அம்மா அப்பா சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டு போயிடுவேன். நான் என் தம்பி மாதிரி ஊரை சுற்றிட்டு வர மாட்டேன். அது நமக்கு வராது. உடம்பு வலிக்கக்கூடாதுல்ல. ஜோசிக்காரங்க ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கணும். நீங்கள் 10 பேர்ட்ட போய் ஜாதகம் பார்த்தா தான் உங்கள்கிட்ட 10 பேர் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஐயாவை 4 தடவை நீ டச் பண்ணிட்டாரு, இதுக்கு அப்புறம் மைக் கொடுக்கலன்னா அடுத்த மாதம் இந்த பக்கம் வராதுன்றவார். சரியா? ஐயா மனநிலை பாதிக்கப்பட்ட குணசீலம். சரிங்களா? குணசீலத்தில் நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கிற குணசீலம் போயிட்டு வர சொல்லுங்கள். காலையில் அங்கே தீர்த்தை வாங்கி கரெக்டாக 6 மாதம் தீர்த்தை வாங்கி குடிக்க சொல்லுங்கள். மனநிலை கண்டிப்பாக மாறிடும். சரிங்களா? இட பிரச்சனை, கண்டிப்பாக இட பிரச்சனை, கோர்ட்டு மண். நம்ம கோர்ட்டை செவ்வாயின்னு தான் சொல்லுவோம், வக்கீலை புதன்னு சொல்லுவோம், மண்ணை செவ்வாயின்னு தான் சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? வக்கீலுக்கு பேனா ப்ரெசன்ட் பண்ணணும். ஒரு பேனா வாங்கி எழுதுறாங்க பார்த்தீங்களா, புதன், அது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை தீர்வு கிடச்சிரும். புரியுதுங்களா? இப்போ மண் விற்காமல் இருக்குது அப்படின்னா மண்பாண்டம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த மண்ணை தானமாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மண் விற்கும். இல்லை அப்படின்னா செங்கல் சூளைக்கு அந்த மண்ணை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த மண் விற்றுரும். ஏன்னா பானையும் சுட்டு விற்பனைக்கு வந்துடும், செங்கலும் சுட்டு விற்பனைக்கு வந்துடும். இன்னும் ஃபைனலாக உங்களுக்கு மண் விற்கல அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு பிரண்டை செடி வைங்க, இடம் பிறண்டு விடும். பிரண்டை பிறண்டு விடும். புரியுதுங்களா? வீடு சேல்ஸ் ஆகணும். சுக்கிரன் தானே. இப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா என்னை அடுத்து எப்போ இறங்குவேன்னு கேட்டுருவார். சரியா? நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. நான் சொல்கிறேங்க, இப்போ வீடு சேல் ஆகணும். இந்த வீடு வந்து சுக்கிரன். சரிங்களா? சுக்கிரன்னா யார்? துணி துவைக்கிறவங்க சுக்கிரனா? துணி தேய்க்கிறவங்க சுக்கிரனா? அழுக்கு துணிகளை துவைக்கக்கூடியவர்கள், அழுக்கை போக்கக்கூடியவர்களுக்கு 516 ரூபா பணம் கொடுங்க, அந்த வீடு கண்டிப்பாக விற்றுரும். 516. சலவை தொழிலாளர்களுக்கு 516 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய விற்கணும்னு சொல்லி கண்டிப்பாக 3 மாதத்தில் அந்த வீடு விற்றுரும். அப்படியே உங்களுக்கு இன்னும் பரிகாரம் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். யாருக்கும் நான் இலவசமாக பலன் சொல்வதில்லை, அதையும் சொல்லிடுறேன். இப்போ சொன்னது எல்லாமே மக்களுக்காக. ஏன்னா எனக்கு ஜீவனாம்சம் இருக்குது. சரிங்களா? எனக்கு பசிக்காத மாதிரி ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி 100 பேருக்கு பலன் சொல்லிடுவேன். சரிங்களா? அதான். அப்போ எனக்கும் பண தேவை இருக்கிறது. அப்போ என்னுடைய ஃபீஸை கட்டி ஜிபே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பலன் கேளுங்க. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் கூட பேசுவேன். ஏன்னா காசு வருதுல்ல. நீங்களும் அந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறேன். எப்போவுமே எதையுமே யாருக்கும் இலவசமாக கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், கர்மாவை சம்பாதித்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மை அதான். ஐயா இலவசமாக பலன் கொடுக்குறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் அவர் அதுக்கான பணம் வாங்கிட்டு தான் கொடுப்பார். 100 ரூபாயோ 50 ரூபாய்னாலும் கேட்டுருவார். ராஜாசங்கர் ஐயா இலவசமாக கிளாஸ் எடுக்கிறாரு, அதனால தான் இங்கே ஆள்லாம் வரல. அவருடைய திறமைக்கு ஆள் வருகிறது. அதான் உண்மை. அவருடைய பழக்க வழக்கம், நட்பழக்க வழக்கம் தான் அவருக்கு இங்கே ஆள் வந்து உட்காந்துருக்கு. 5 பெண்கள் 92 மாணவர்களை உருவாக்குனாங்க. இந்த 92 மாணவர்கள் நாளைக்கு 9000 மாணவர்களை உருவாக்கணும்.
அப்போதான் அவருடைய வெற்றி. இன்னும் 10 வருடம் கழித்து ராஜா சங்கர் ஐயாவிடம் 5000 மாணவர்களுக்கு மேலே படிப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், பிரசன்ன நேரத்தை வச்சு, அது ராகு காலத்தில் சொல்கிறேன். ராகு காலத்தில் ஒரு விஷயம் பண்ண என்ன ஆகும்? பிரம்மாண்டமாக ஆக போகிறாரு. திருச்செங்கோட்டில் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இவர் சங்கம் மட்டும்தான் இருக்கும். எழுதி வச்சுக்கங்க, எந்த சங்கமும் இருக்காதீங்க. இந்த மண்டபத்தை காட்டி இன்னும் பெரிய மண்டபத்திலேயே மீட்டிங் நடத்த போறார். ஏன்னா நட்பண்பு இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, குரு மரியாதை இருக்கிறது, குருவை நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையான எண்ணம். இப்ப கூட மைக்க பிடிச்சா குரு வாழ்க, குரு துணைன்னு சொல்றாரு. தங்கபாண்டி ஐயாவுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டே இருக்காரா? குருவை யாரெல்லாம் மதிக்கிறீங்களோ கண்டிப்பாக வளருவீர்கள். ஓயாம குரு பேரை சொல்லணுன்ற அவசியமே கிடையாதுங்க. மனதளவில் குரு வாழ்க, குருவே துணைன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அவர் பேரை சொல்றதுனால என்ன ஆகும்? என்னை இப்போ என் பேரை அவர் சொல்றாரு அப்படின்னா நான் வளருவேதான். எனக்கு அந்த வளர்ச்சி வேண்டாம். நானா என்னை வளர்க்கணும், என் மாணவர்கள் என்னை வளர்க்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். அதேமாதிரி மாணவர்களால் நம்ம வளரக்கூடாதுங்க, மாணவர்கள் தான் வளரணும். அது ராஜாசங்கர் ஐயாட்ட இருக்கு. அவர் வளர்த்துக்கிறாரோ இல்லையோ, தன்னை நாடி வருபவர்களுக்கு ஜோதிடத்தை ரொம்ப அழகான முறையிலையும் எளிமையான முறையிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கமான ஒரு நபர். இவரை நான் செக் செய்தேன். ஒரு பெண்ணை படிக்க அனுப்பிச்சேன். ஒரு தந்தை போலும் ஒரு அண்ணன் போல ஒரு அழகா பேசி அம்மா தாயி அப்படின்ற சொல்லுக்கு மறுசொல் சொல்லாதவர். உண்மையாக இவரை நம்பி நம்ம வீட்டு பெண்களை அனுப்பிச்சு வைக்கலாம். கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்துடுவார். ஜோதிடத்துறையில் அப்படிதான். ஜோதிடம் படிக்கணும், அடிப்படை படிக்கணும்னு நினைக்கிறீங்களா பெண்களே? உங்கள் தந்தை போல் உங்களை பார்த்துக்கிறாரு, இவர்கிட்ட படிங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு நம்பர் கிடைச்சா இன்னைக்கு ஜோதிடத்துறையில் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு பெண் நம்பர் கிடைச்சா அந்த பெண்ணை நம்ம ஜோசிக்காரங்களே ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் இங்கே ராஜா சங்கத்தை எல்லளவும் கிடையாது. ஏன் நான் அவரை இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன்னா, நான் காதுபட ஒரு நல்ல விஷயத்தை கேட்டனால பேசுகிறேன். தாயி, நீ எனக்கு பணம் கொடுக்க வேணாம் தாயி, படிச்சுக்கோ, நீ சம்பாதிப்ப பத்தியா, அன்னைக்கு என் ஃபீஸை கொடுன்னு சொன்னவர். இதுதான் உண்மை. ஒரு ஜோதிடத்துறைக்கு மிகப்பெரிய விஷயம். அவர் இலவச கல்வி எடுக்கிறது எதுக்குன்னா, ஒன்றுமே இல்லை, இதை கற்றுக்கிட்டு தான் ஜீவனாம்சம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் அவர் இருந்துட்டு இருக்கார். அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, என் பையனுக்கு என்னங்க 2 பேருக்கு வீடு கட்டி வச்சுட்டேன், இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லைங்க, 2 பேர் வேலைக்கு போயிடுவாங்க, என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேங்க. ஏங்க மீட்டிங் நடத்துறீங்க, செலவுக்கு என்னங்க பண்ணுவீங்க? ஏன்னா நான் மாதம் மீட்டிங் நடத்தினேன். மாதம் 27,000 செலவாகும், 27,000 செலவாகும். அப்போ 5 பேர் இருந்தோம், ஆளுக்கு 5,000 போட்டால் ஒன்றும் தரல. ஆனால் மனுஷன் ஒரு ஆளாக எப்படி நடத்துகிறாருன்னு தெரில. அதனால் எல்லாருமே மீட்டிங் வர்றது முக்கியம் இல்லை, நம்மளால் முடிந்த ஒரு பங்கு. சும்மா வந்துட்டு எந்த ஜோதிடருடைய கருத்து கேட்டுட்டு போகாதீங்க. 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 50 ரூபா கொடுத்தாலும் சரிங்க. இன்னைக்கு வந்திருக்கோம், இந்த சங்கத்துக்காக கொடுக்க வேண்டாம். நம்மளோட இருக்க ஜோதிடர்கள் சாப்பிட்றாங்கல்ல, உங்களோட 100 ரூபா அதில் இருக்கும், உங்களோட 1 ரூபா அதில் இருக்கும். அவர்களுக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்களுக்கு கொஞ்சம் வரும்ல. அதனால சொல்கிறேன், சரியா? எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க வாழ்க, வையகம் வாழுமறை வாழ்க. உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அடுத்த மாதம் வரும்பொழுது நான் இந்த காரியத்தை பண்ணேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லணும். நானும் அடுத்த மாதம் வருவேன், இன்னும் உங்களுக்கு நிறைய பரிகாரம் கொடுக்க போகிறேன். இனிமேல் மாதம் இவர் என்ன கூப்பிடுறது, நான் வந்துடுவேன், என் வீடு நான் வந்துடுவேன், சரிங்களா? செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக கண்டிப்பாக அவருக்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்குமே இருக்கும். மதுரைக்காரங்க சப்போர்ட் எப்போவுமே திருச்செங்கோடுக்காருக்கு இருக்கும், சரிங்களா? என்னுடைய அலைபேசி நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 967 786 1 886. ஆங்கிலத்தில் ஒரு தடவை சொல்கிறேன், 967 786 186, சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் அடுத்த மாதம் சந்திக்கணும். ஏதாவது காரணம் சொல்லி வீட்டில் இருக்காதீங்க. அடுத்த மாதம் யார் என்கிட்ட பரிசு வாங்க போகிறீங்கன்னு பார்க்குறேன். கேள்வி கேட்க போகிறேன், கண்டிப்பாக பரிசு உண்டு, சரிங்களா? ஓகே, நன்றி.